தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவை பாடல் 5. மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைத்திரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். திருவெம்பாவையின் இந்த பாடலானது இறைவனின் தோற்றத்தையும் அவனை அடைவதற்கான வழிமுறையையும் எடுத்துரைக்கின்றது. மாலறியா நான்முகனும் காணா மலையினை. திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் எப்படி இருக்கின்றார்? திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலையே சிவமாக இருக்கின்றது. மலைதான் சிவம், சிவம்தான் மலை. அத்தகு சிறப்பு உடையது திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலையானது கிருதயுகத்தில் நெருப்பு மலையாக இருந்ததாம். திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாக இருந்ததாம். துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும் இப்பொழுது இருக்கக்கூடிய கலியுகத்தில் கல்மலையாகவும் இருக்கின்றது. அத்தகைய சிறப்பினை உடைய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் ஆதியையும் அந்தத்தையும் காண்பதற்கு திருமாலும் நான்முகனும் போட்டி போட்டு கொண்டனர். இருவருக்கிடையே ஆணவம் தலைக்கு ஏறியது. அதன் காரணமாக இருவராலும் சிவபெருமானின் தொடக்கத்தையும் முடிவையும் காண முடியவில்லை. அப்பேற்பட்டவன் சிவபெருமான். அதைத்தான் இங்கு மாணிக்க வாசகர் மாலறியா, மால் என்றால் திருமால், திருமாலாலும் அறிய முடியாத, நான்முகனும் நான்முகன் என்றால் பிரம்மதேவர், பிரம்மதேவராலும் அறிய முடியாத மலையினை நாம் போலறிவோம் என்று இங்கு இருக்கக்கூடிய பெண்கள் சொல்கின்றனராம். சிவபெருமானினுடைய ஆதியையும் அந்தத்தையும் அந்த முத்தேவர்களில் இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளில் இருவராக இருக்கக்கூடிய திருமாலும் பிரம்மதேவருமே காண முடியவில்லை. ஆனால் அத்தகைய சிவபெருமானின் ஆதி அந்தத்தை நாம் காண முடியும் என்கின்றனராம் என்று பேசிக்கொண்டனராம். அதைத்தான் இந்த பெண் இங்கு கூறுகின்றால், போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும். அழகாக நேற்று நாம் பேசிக்கொண்டே இருந்தோம். யாராலும் காண முடியாத அந்த சிவபெருமானை நாம் காண போகின்றோம் என்று பேச்சில் மட்டும்தான் பேசிக்கொண்டிருந்தோமோ. பாலூறு தேன்வாய் படிரி கடைத்திரவாய். அந்த பெண்கள் பேசக்கூடிய மொழி எப்படி இருந்தது? நேற்று அவர்கள் பேசிக்கொண்டிருந்த மொழியானது பாலும் தேனும் கலந்தது போன்று இனிமையாக இருந்ததாம். இப்படியெல்லாம் இனிமையாக பேசிவிட்டு இப்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, நீ வந்து கதவினை திறப்பாயாக என்கின்றனர் எழுப்பக்கூடிய தோழிமார்கள். இங்கு ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? திருமாலால் காண முடியவில்லை, பிரம்மதேவரால் காண முடியவில்லை. அவர்கள் தங்களுடைய ஆணவத்தின் பொருட்டு சிவபெருமானை அடைவதற்கான வழிமுறையை தேடினர். ஆனால் முடியவில்லை. சிவபெருமானை ஆணவத்தின் மூலமாகவோ ஆராய்ச்சியின் மூலமாகவோ தேட முடியாது. உண்மையான அன்பினால் மட்டுமே தேட முடியும் என்பதற்கு திருவண்ணாமலையில் நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது காண்போம். திருவண்ணாமலையை ஆட்சி செய்தவர் ஒரு காலகட்டத்தில் வல்லாள மகாராஜா என்பவர். அவர் மிகச் சிறந்த அரசர். அண்ணாமலையாரின் மீது மிகச் சிறந்த அன்பு கொண்டவர். அண்ணாமலையார் மட்டுமே தெய்வம் என நம்பியவர். மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்தவர். சிவ கைங்கரியங்கள் அனைத்தையும் செய்தவர். சிவனடியார்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்யக்கூடியவராக அந்த வல்லாள மகாராஜா இருந்து வந்தார். அவருக்கு குழந்தை பேரு கிடையாது. அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியதாம். என்ன எண்ணம் தெரியுமா? நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்கான அந்த இறுதி சடங்கினை செய்யக்கூடியவர், நமக்கான அந்த விஷயத்தை செய்யக்கூடியவர் யாராக இருப்பார் என்ற எண்ணம் தோன்றியதாம். இங்கு ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமானின் மீது மிகுந்த அன்பினை கொண்டு நாம் இருப்போம் என்றால் அந்த சிவபெருமானே நமக்கு
குழந்தையாக வருவார். அப்படித்தான் வல்லாள மகாராஜாவினுடைய இறப்பிற்கு பிறகு அந்த மகாராஜாவிற்கு செய்யக்கூடிய அனைத்து இறுதி சடங்கையும் ஒரு மகனாக இருந்து செய்தவர் அந்த அண்ணாமலையார். அதற்கான நிகழ்வு, அதற்கான சான்று இன்றளவும் கூட திருவண்ணாமலையில் வல்லாள மகாராஜாவிற்கு உரிய திதி அன்று சிவபெருமான் அந்த வல்லாள மகாராஜாவிற்கு திதி கொடுப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு. எனவே ஆராய்ச்சியின் மூலமாகவோ ஆணவத்தின் மூலமாகவோ சிவபெருமானை அடைய முடியாது, அன்பினால் மட்டுமே அடைய முடியும் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய சான்று நமக்கு. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான். எப்படிப்பட்டவனாக சிவபெருமான் இருக்கின்றார்? விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் நினைத்தாலும் பார்க்க முடியாது. மண்ணுலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆணவம், கண்மம், மாயை என்னும் முப்பிணிகளாலும் அந்த 3 விதமான விஷயங்களாலும் அவர்கள் பிணைக்கப்பட்டிருந்தால் அவர்களாலும் சிவபெருமானை பார்க்க முடியாது, யாராலும் பார்க்க முடியாது. எவன் ஒருவன் அன்பினை மட்டுமே உடையவனாக இருக்கின்றானோ அவனால் மட்டுமே சிவபெருமானை பார்க்க முடியும். அதைத்தான் இந்த தோழிமார்கள் இங்கு ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியார் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும். ஆனால் அப்பேற்பட்ட சிவபெருமான் நமக்கு காட்சி தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். ஏன் தெரியுமா? நம்மிடம் இருக்கக்கூடியது சிவபெருமானிடத்து உண்மையான அன்பு அல்லவா? அந்த அன்பின் காரணமாக நமக்கு தரிசனம் தருவதற்காக, நமக்கு காட்சி கொடுப்பதற்காக சிவபெருமான் காத்து கொண்டிருக்கின்றார். சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய். அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு சிவபெருமான் எப்படிப்பட்டவன், எப்படி வணங்கினால் அவனை, எப்படி வழிபட்டால் அவனை அடைய முடியும் என்ற வழிமுறைகளை தெரிந்து கொண்டு அவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக நாங்கள் சிவனே சிவனே என்று ஓலமிட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் உணர்ந்து கொள்ளாமல் நீ பாட்டுக்கு உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, ஏல குழலி பரிசேலோ எம்பாவாய். நறுமணம் மிகுந்த கூந்தலை உடைய பெண்ணே, எழுந்து வா. நாம் சிவ பரம்பொருளை அடைவதற்கான வழிமுறையை அறிந்து கொண்டு அவனை சென்று அடைவோம் என்பதாக இந்த பாடலானது அமைந்திருக்கின்றது. அடுத்து திருவெம்பாவையின் 6வது பாடல், அது குறித்து நாளை காண்போம். நன்றி, வணக்கம்.